இயேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களோ? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனம் உடஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம இயேசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பயப்படாதிருங்கள், நான் உன்னோடு கூட இருக்கின்றேன் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கின்றார். பயப்படாதே, உறுதியாய் நில். நீ நினைச்சது நடக்க போகுது. இன்றைக்கு நீங்கள் காணும் ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டுமே, இது நமக்கு கிடைக்காதா ஏங்கிட்டு இருப்போம்ல. சொந்தமாக ஒரு வீடு கட்ட மாட்டோமா? ஒரு சொந்தமாக ஒரு தொழில் தொடங்க மாட்டோமா? நான் சொந்த காலம் நிற்க மாட்டேனா? பல விஷயங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்போம்ல. நிச்சயமாய் பயப்படாதே, உறுதியாய் நில். நம்பிக்கை மட்டும் ஒரு போதும் இழந்துடாதீங்க. நம்புங்க, விசுவாசியுங்கள். முழு உள்ளத்தோடு முழு ஆன்மோடு ஜபிக்கின்ற ஒவ்வொரு வேலையிலும் சரி, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருந்து நம் வாழ்க்கை நிலைமையை மாற்ற போக்கின்றார். இன்றைய நாளில் நம்பணும்ல, ஒரு விஷயம் வேணும், இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி யாராச்சும் ஏதாவது சொல்லுவாங்கல்ல, இந்த நாளில் இந்த நடக்குங்க, நம்புங்க அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுவோம்? நடக்குமா? அதெல்லாம் நடக்காதுங்க, நீங்கள் என்ன சும்மா சொல்லிட்டு போகிறீங்க, போங்க, நான் தான் பார்ப்போம், என்ன பண்ணுவோம்? எது மேலே நம்ம நம்பிக்கை இல்லைல்ல. ஒருத்தர் என்ன போய் கேட்டோன்னா சொல்லுவாங்கன்னா, நீங்கள் கோயிலுக்கு போய் ஜபிப்பீங்களா, ப்ரேயர்ஸ்லாம் பண்ணுவீங்களா? கடவுள் நம்பிக்கையே இல்லை, கடவுளே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இருக்காங்களே. ஸோ அவங்க மத்தியில் நம்ம ஏதாச்சும் பேசணுனாலும் அவங்களுக்கு புரிய வைக்க முடியாது. ஸோ அவங்க உணர்ந்தால் மட்டும்தான் ஒரு சில விஷயங்கள் புரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம என்ன பண்ணோம்? கட்டாயப்படுத்தி ஒருத்தனை வற்புறுத்தி நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த விஷயத்தை பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் நீங்கள் நம்புறீங்களோ? உங்களுக்கு நம்பிக்கை இருக்குல்ல? கண்டிப்பாக பண்ணுங்க. அடுத்தவன் நம்புகிறான், அவன் நம்பலை, அதெல்லாம் யோசிக்காதீங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பண்ணிட்டு போய்கிட்டே இருங்க, அவ்வளோதான். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா நம்ம மனசு வச்சா மட்டும்தான். அடுத்தவங்க மனசு வைக்கட்டும், வெயிட் பண்ணலான்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சுட்டு போய்கிட்டே இருப்பாங்களாம். அரடா, நம்ம வெயிட் பண்ணது வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லி அப்போ தான் புரியும், நமக்கு பின்னாடி தான் புரியும். இப்போலாம் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு அட்வைஸ் பண்ணாலும் நம்ம கேட்க மாட்டோம்ல. அது அட்வைஸ்னாலே நம்ம ஏற்றுக்க மாட்டோம். ஆனால் பட்டால் தான் திருந்துவாங்க ஒரு சில பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. நிறைய பேரோட வாழ்க்கையில் இது நடந்திருக்கோம்ல. அப்போ புரியல, ஆனால் இப்போ புரியுதுல்ல. அன்றைக்கே சொல்லியிருந்தாங்கப்பா, அதை நான் கேட்கலையே. ஆனால் இன்றைய நாளில் நம்ம வாழ்க்கையில் பண கஷ்டம் நிறைய இருக்குது. எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தில் வறுமை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆண்டவரே எங்கள் பொருளாதாரத்தை உயர்த்துங்கன்னு சொல்லி கேட்கலாமா? வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறேன், தோல்வி 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 தான், தோற்றுக்கிட்டே இருக்கேன். எவ்வளோ முட்டி மோதி மேலே வரணும்னு நினைக்கிறோம், ஜெயிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனாலும் தோல்வி தான், என்ன பண்ணுறதுன்னு தெரிலன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கீங்களோ. ஸோ என்ன பண்ணுறது அப்படின்னா ஒன்றும் புரியல, வாழ்க்கை எப்படி போகுதுன்னே தெரிலன்னு சொல்லி ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் நம்ம தள்ளப்படுகின்ற பொழுது அதற்கு தீர்வு யார் கொடுப்பான்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அன்பானவர்களே, பயப்படாதே, உறுதியாய் நில். ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கின்றார், அவர் உன்னை ரட்சிப்பார். முழு மனசும் நம்பிக்கை வச்சு நம்ம கடந்து போனோம் அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். முதலாவது நீங்கள் பயப்படக்கூடாது, உறுதியாக யார் இருக்கணும்? உறுதியாக நீ நிற்கணும். ஒரு இடத்துல, இந்த இடத்துல வேலைக்கு போகிறோம்பா, அந்த இடத்துல எனக்கு வேலை பிடிச்சிருக்கு, பிடிக்கல, நம்ம குடும்ப சூழல் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அங்கேருந்து நம்ம என்ன பண்ணோம்? வேறு வேலைக்கு ட்ரை பண்ணோம். இல்லை எனக்கு எதுவுமே பிடிக்கல, இங்கே பிடிக்கல, அங்கே பிடிச்சா நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்கோன்னா அரைகுறையாக நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம்ல. முழுமையான ஒரு விசுவாசம் ஒரு சில இடத்துல நம்ம பணியாற்றுகின்ற பொழுது அந்த பணி பிடிக்கலனாலும் பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணுவோம், நல்ல ஒரு வேலை கிடச்சா நம்ம அங்கே போயிடுவோம்ல. கண்டிப்பாங்க, அது வேலை மட்டும் இல்லை, நம்ம செய்கின்ற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டுமே, பிடிக்கல தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சலிப்புத்தன்மையோட வாழக்கூடாதுங்க. பிடிச்ச மாதிரி சூப்பராக வாழணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். இன்றைய நாளில் நம்ம கூடவே துரத்திட்டு இருக்க ஒரு சில விஷயங்கள் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் ஒரு பக்கம் போராட்டம், ஒரு பக்கம் விரோதிகள். நம்ம என்ன பண்ணாலும் அதை சதித்திட்டம் பண்ணலாம், தள்ளி விழலாம் நினைக்கிற ஒரு கூட்டங்கள். அதே மாதிரி நம்ம பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பண்ணலாமே நீ முயற்சி பண்ணுவோம், நம்மளோட உடல்நல சரியில்லை, வியாதி ஒரு பக்கம். ஸோ தடை ஒரு பக்கம், போராட்டம் ஒரு பக்கம், விரோதிகள் ஒரு பக்கம், வியாதிகள் ஒரு பக்கம். இதெல்லாம் துரத்துக்கிட்டே இருக்கும் போது நம்ம என்னால் என்ன பண்ண முடியும்னு யோசிக்கும் போது, ஆண்டவரே நீங்கள் இருக்கீங்கப்பா, எங்கள் வாழ்க்கை நிலைமை மாற்றக்கூடிய ஒரு வல்லமை உங்ககிட்ட இருக்குது, எங்களை பார்த்துக்குன்னு சொல்லி கேட்கலாமா? நீங்கள் சந்திக்கும் தடைகளை மேற்கொள்ளும்படி ஆண்டவர் தமது மகிமையினாலும் வல்லமையினாலும் காண்பிப்பார். நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் இருக்கேன், உங்களை ரட்சித்து உங்களுக்கு புது வாழ்வை நான் கொடுக்குறேன், தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காருங்க. இன்றைய நாள் ஜெபம் உலகில் வாழ்க்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொரு நாள் ஜெபத்துக்கு கேட்டுருக்கேன் அன்பான உறவுகள். கண்டிப்பாக நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பல புதுமைகளை செய்ய போகின்றார். முழு மனசோட விசுவாசிங்கள், நம்புங்கள். கண்டிப்பாக
நம்ம ஏசப்பா கொடுப்பாரு. இன்றைய நாள் ஜெபம், ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கும் அருமையான வாக்கு தத்தத்திற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துற இயேசப்பா. உம்முடைய மகத்துவமான வல்லமைக்காகவும் மகிமைக்காகவும் உம்மை துதிக்கின்றேன் ராஜா. இன்றைக்கு உம்முடைய வல்லமையை சோதிக்காமல் உம்மை நம்பி கரையேறி கடந்து உம்முடைய மகத்துவமான அதிசயங்களையும் அற்புதங்களையும் விளங்க செய்ய எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்களுடைய விரோதிகள், தடைகள், வியாதிகள் இனி நாங்கள் காணாதபடி எல்லாவற்றையும் நீர் அழித்து போடுவதாக வாக்கு கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. எங்களுக்கு நல்ல ஒரு நம்பிக்கை கொடுங்க, திடமான ஒரு நம்பிக்கை கொடுத்து உம்முடைய ரட்சிப்பை காண்பதற்கு உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துறாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட்ட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. உமக்கு முன்பாக கண்ணீரும் கவலைமா ஜெபிக்கின்ற இந்த வேலையில் கண்ணீரை தொடங்க ராஜா. கவலையெல்லாம் அகற்றி போடுங்கப்பா. புதுமைகளையும் அற்புதங்களையும் செய்ய வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. படிக்கின்ற மாணவ மாணவிகளை ஆசீர்வதிங்கப்பா. நல்ல ஞானத்தை கொடுங்க, உடல் வலிமையை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் ஏசப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்க, அவங்களும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையை கொடுங்க, சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆண்டவரே. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.